எந்திரிச்சு வணக்கம் வச்சா யோ படித்தவன் தானே உட்காந்துட்டு வணக்கம் வைப்பீங்க, உட்காந்துட்டு வணக்கம் வச்சா எந்திரிச்சு மரியாதை இல்லையா எந்திரிச்சு வணக்கம் வைப்பீங்க. அப்போ நம்ம ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் போக வேண்டியது. அது கரெக்ட் தான். நீங்கள் வந்து எதிர்கட்சிகளை வந்து இப்போ அவங்க நீங்கள் டீல் பண்ணுறது வேற, பிளேடை வச்சு ஆலமரத்தை அறுக்க முடியாதுன்னு சொல்றது விஜய் தான் சொல்றாரு, துணை முதலமைச்சர் விஜய் தான் குறிப்பிடுறாருன்னு சொல்றாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அவரை பொருட்டா நினைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் இப்போ யதார்த்தமாக பேசுவோம். இப்போ விஜய் வந்து நீங்கள் விஜயை பார்த்து எந்த விதமாக ஒரு பொருட்டாவே மதிக்கல நீங்கள். தம்பி நான் ஒன்று சொல்கிறேன், நாட்டு மக்கள் அதாவது ஒரு பெரிய உங்கள் மூலமாக என் தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கிற ஒரு பெரிய களங்கத்தை நான் துடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சரியா? எவனை எடுத்தாலும் என்னம்போ சினிமா பின்னாடி தமிழ்நாட்டுக்காரன் போயிடுவான், சினிமா பின்னாடி தமிழ்நாட்டுக்காரன் போயிடுவாங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் கூட பேசும்போது சொன்னார். யார் மம்முட்டிகிட்ட வந்து கேட்டாங்களாம், நீங்கள் கட்சி துவக்குறீங்களான்னு கேட்ட உடனே எங்கள் நாட்டு மக்கள் திரையில் இருட்டில் தலைவர்களை தேர மாட்டார்கள். அடா முட்டா பயல, தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் தேடினானா என்ன?